ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/6/2025 சக்கர முதலை பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா பாபா சொல்கிற ஒவ்வொரு பத்தியத்தையும் கடைப்பிடிக்கணும், ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதில் முதல் ஸ்ரீமத் நினைவு ஒரு செகண்டும் கட் ஆகக்கூடாது. இல்லை, மனக்கண்ணில் பாபா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலே அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன ஸ்ரீமத் கொடுத்தாருன்றதும் ஞாபகம் வந்துடும். ஏன்னா இங்கே மலராகிறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால் பாபாவின் நினைவினால் தூய்மையாக சமைக்கப்பட்ட உணவை மட்டுமே சாப்பிடணும். ஒரு என்ன இப்போ சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நினைத்தால் நீங்கள் மலராகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அதை தான் பாபா சொல்லுவார். 1 பைசா திருடினாலும் திருட்டு தான், ₹1,00,000 திருடினாலும் திருட்டு தான். ஸ்ரீமத்தை ஒன்று மீறினாலும் மீறினது தான், எல்லாத்தையும் மீறினாலும் மீறினது தான். ஸோ ஒன்று கூட மீறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் இப்போ பண்ணுற முயற்சி, இதோடைய பலன் எது 21 பிறவி வரைக்கும் இருக்கும் தெரியுமா? 21 பிறவிக்கு தேவையான என்ன ஒரு பயிற்சியை இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, 21 பிறவிக்கும் சதா உங்களுடைய உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான பயிற்சி இங்கே பண்ணுறீங்க. தூய்மையாக இருக்கிறது, பாபா நினைவில் இருக்கிறது, இதை வைத்து தான் அங்கே உடல் மனம் எல்லாமே தூய்மையாக இருக்க போகுது 21 ஜென்மத்திற்கு. ஸோ தூய்மையாக இருந்தாலே ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ ததிக்ஷி முனிவர் தன்னுடைய எலும்பையே தேவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்ததா புராண கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த யக்ய சேவைக்காக ததிக்ஷி முனிவர் மாதிரி நீங்கள் எலும்பு கொடுக்க தயாராக இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், எலும்பு தேய உழைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் இந்த யஜ்யத்துக்காக அர்ப்பணிக்கிறோம், தீவிர முயற்சி. ஆனால் இங்கே ஒன்றும் ஹடயோகத்துக்கான விஷயம் கிடையாது. எலும்பு தேய உழைக்கிறதுனா ஏதோ கையை காலம் மடிக்கிட்டு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுமா, அதெல்லாம் கிடையாது. இங்கே சரீரத்தை பலவீனமாக்கிக்கிற விஷயம் கிடையாது, பலவீனமாக்கிக்கவும் கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது பலவீனமான உடல் தான் கடைசி பிறவியில். ஸோ யோகத்தின் மூலமாக, அதாவது பாபா நினைவின் மூலமாக 21 பிறவிக்கு ஆரோக்கியமாகறீங்க. நீங்கள் யோகாசனம் பண்ணி ஒரு வேளை ஆரோக்கியம் ஆகிறது உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு ஜென்மத்துக்கு தானே வரும். ஆனால் இங்கே நினைவின் மூலம் 21 ஜென்மத்துக்கு ஆரோக்கியமானவராக ஆகுறீங்க. அதற்கான பயிற்சி இங்கே தான் பண்ணுறீங்க. இங்கேருந்தே தொடங்குறீங்க. அங்கே இயல்பாகவே தூய்மையாகவே இருப்போம். தூய்மை ஆகிறதுக்கு தான் இங்கே நம்ம பாபா நினைவு எல்லாம், அந்த மைண்ட்லேருந்து குப்பையை அகற்றுவதற்கு. அங்கே குப்பையே இருக்காது, அதனால் அங்கே அந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. ஓம் சாந்தி. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தான் டீச்சர் பேசுவாங்க இல்லையா? அதேமாரி அதுவும் ஸ்டூடெண்ட்ஸை எந்த ஸ்டூடெண்ட்டை பார்ப்பாங்கன்னா, ரோஜா மலர் மாதிரி, அதாவது பக்காவாக படிக்கக்கூடிய குழந்தைங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க பக்கம்தான் பார்வை போகும். முதல் வரிசையில் யார் உட்காந்துருக்குறாங்க, ரோஜா மலர் உட்காந்துட்ருக்குறாங்களா இல்லை மற்றவர்கள் உட்காந்துட்ருக்குறாங்களா பார்ப்பாங்க. பாப்பா சொல்கிறார், இங்கே கூட மலர் தோட்டம் தான், ஆனாலும் வரிசைக்கிரமம் இருக்குது. இங்கே பாபா ரோஜா மலரையும் பார்க்குறாரு, ரத்தினங்களையும் பார்க்குறார், சில சமயம் எருக்கம்பூவையும் பார்க்குறார். ஸோ தோட்டக்காரன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் தானே. ஸோ இப்போ பாபா சொல்லுவார், வரிசைக்கிரமமாக இங்கே உட்கார வைக்க முடியாது, பிரச்சனை ஆகிடும். இல்லை சென்டரில் ஐயோ இவங்களே ஏதோ பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அது இதுன்னு சொல்லிவிடுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம பக்காவாக ஆகிடணும் இல்லையா? நான் முன்னாடி உட்காரேன், ஆர்வமாக போய் உட்காரேன், அதுக்கேற்ற மாதிரி நான் முன்னாடி இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். 4 பாடத்திலும் யோகம், ஞானம், சேவை, தாரணை எல்லாத்துலேயுமே நம்பர் 1 வரணும். ஸோ எல்லா விதமான மலர்களையும் பாபா பார்க்குறார்.
நறுமணமிக்க மலரையும் பார்க்குறாரு, எருக்கம்பூவையும் பார்க்குறாரு. எருக்கம்பூனா என்ன அர்த்தம்? அசுரகுணம் உள்ள பாபா குழந்தைங்க, அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் அந்த தோட்டக்காரனை பாபாவை இங்கே கூப்பிட்டதே எதுக்கு? இந்த முள் நிறைஞ்ச காட்டை அழிச்சிட்டு மலர் தோட்டத்தை உருவாக்குங்கள், மலர்களுக்கான விதை தெளியுங்கள் இல்லையா? ஏன்னா தோட்டம் சொர்க்கம்தான், பட் இங்கே விதைக்கப்படுது எல்லாமே. மலர் செடிக்கான விதை விதைக்கப்படுது ஒவ்வொரு குழந்தைகளின் இதயத்தில். ஸோ எப்படி முள் எப்படி மலராக்க முடியும்? மலராகிறதுக்கான நாற்று இப்போ முள்ளாக இருக்கிறது நாம தான், நம்மளை தான் மலராக்குறார். எப்படி நமக்குள்ளே அந்த மலர் நாற்று விதைக்கப்படுதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இதை பற்றி சிந்தனையே பண்ணுறீங்கன்றார். ஏன்னா பாபா கொடுக்குறது சிந்தனை பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு, இல்லைன்னா எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு டெய்லியும் வேலை மெனக்கெட்டு? அதை பற்றி நாம் சிந்தனை செய்ய 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 உங்களுக்கு பாபா மேலே அன்பு அதிகரிக்கும், வெளி உலகத்தின் மீது வெறுப்பு வரும். ஸோ பாபா தோட்டக்காரனாகவும் இருக்கிறார் முல்லை மலராக்குறதுனால. விஷக்கடல் வந்து பார்க்கடலுக்கு எடுத்துகிட்டு போகிற படகோட்டியாகவும் இருக்கிறார். எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மலர்களை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அப்போ நம்மளை பார்த்து பாபா சந்தோஷப்படணும்னா நம்ம மலராகணும். முள்ளிலிருந்து மலராகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியுது இல்லையா? பாருங்கள், இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு கூர்மையான புக்தியும் தேவை. அப்போ இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்றதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்திற்குரிய விஷயம், பெருமைப்படுறதுக்கான விஷயம். ஏன்னா கூர்மையான புத்தி இருந்தால் தான் இது புரியும்னே சொல்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? ஸோ இவங்களாம் கலியுக நரகவாசிகளாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், சொர்க்கவாசியாக ஆகிட்டு இருக்கிறீங்க இல்லை? இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு, திரும்பி கீழே வந்துடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்தில் போய் தான் லேண்ட் ஆகணும். நம்ம புத்தி அது வரைக்கும் கீழே வந்துடவே கூடாது. சன்னியாசிகள் வீட்டை விட்டுட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது. சில பாபா குழந்தைங்க வீட்டில் ஒருத்தர் முள்ளாக, அதாவது அஞ்ஞானியாகவும், இன்னொருத்தர் மலராக பாபா குழந்தையாகவும் இருக்கிறாங்க. அல்லது பாபா குழந்தையிலே ஒருத்தர் பக்காவாகவும் இன்னொருத்தர் மோசமாகவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பாபா கிட்ட சிலர் கேட்குறாங்க, பாபா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட முரளியில் அது வந்துச்சு இல்லையா? பாபா சொல்கிறார், ஜோராக பண்ணுங்களாம். அப்படி தான் பாபா சொல்லுவார். வேறு என்ன பண்ணுவார் இல்லை? நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, பற்று இருக்குது, நான் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஸோ கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்கனாலே உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறார். அதனால் நல்லா பண்ணுங்கன்னு தான் பாபாவும் சொல்லுவார். ஏன்னா என்ன சொல்கிறாங்க பாபா, நாங்கள் நோயாளியாக இருக்கிறோம் பாபா, மருமக வந்தால் அவங்க கையினால் சமைத்த உணவை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லுவேன்னா? ஏன்னா சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடுது. ஏன்னா பற்று இருக்குது இல்லையா? இப்போ மருமக வந்துட்டால் இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், இப்போ பொருந்தாது இல்லை. இப்போ திருமணம் ஆனவொடனே பிரிஞ்சு போயிடுறாங்க, தனி கொடுத்தனன்னு போயிடுறாங்க. ஸோ இப்போ இதை சாக்கா வச்சு கூட குழந்தை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணம் அவங்க கூட இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ அப்போ நீங்களே உருவாக்கிட்டீங்க அப்படின்னும் போது அதை தானே சாப்பிட்டாக வேண்டியதாக இருக்குது. காரணம் பற்று இருக்குது. ஸோ வீட்டில் மருமகள் வந்துட்டால் ஒரு தேவியே வந்துட்டதா, மகாலட்சுமியே வந்துட்டதா நினைக்கிறாங்க, அவ்வளோ குஷி ஆகிடுறாங்க. ஸோ ஆனால் இங்கே நாம் மலராகிறதுக்காக வந்திருக்கிறோன்னா தூய்மையான கையினால் சமைக்கப்பட்ட உணவை தான் சாப்பிடணும். மருமக வந்தோடனே பாபா குழந்தை ஆக்கிடுவீங்களா? அதாக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் அவங்க உணவை எப்படி சாப்பிட முடியும்?
ஸோ தூய்மையான கையினால் சமைக்கப்பட்ட உணவு தான் சாப்பிடணும். அதுக்கான ஏற்பாடு நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. ஸோ அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் தேவதையாக போகிறீங்க, அதனால் இந்த பத்தியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். தூய்மையான கைகளினால் சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும்ட்டு. எந்த அளவுக்கு அதிகமாக பத்தியம் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படும். இல்லை, எந்த அளவுக்கு லூஸில் விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதிக பத்தியத்தை கடைபிடிக்கணும்னா கொஞ்சம் உழைப்பும் தேவைப்படுது தான். இல்லை, நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும். நிறையா இப்போ 100 வயது பாட்டிலாம் அவங்களே சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே இல்லையா? ஸோ அது ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. அதான் விஷயமே. அதிக பத்தியத்தை கடைபிடிக்கணும்னா கொஞ்சம் உழைப்பும் செஞ்சு தான் ஆகணும். இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, பசிக்குமே என்ன பண்ணுறது, கையிலே செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இல்லை, சப்பாத்தி மதுபனுக்கு போகும்போது அது 4-5 நாளைக்கே தாங்குதில்ல, அது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா அவல் இருக்குது, அது மாதிரி நிறைய இது இருக்குது இல்லையா? அவலில் தண்ணி அல்லது பாலை ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய யுக்தி இருக்குது. ஆனால் நீங்கள் ருசிக்காகவோ சோம்பேறித்தனத்துக்காகவோ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் அசௌகரியம் இருக்க தான் செய்யும். இல்லை, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படி சுட சுட சாப்பிட முடியாது தான், வெளியிலலாம் போகிறதா இருந்துச்சுன்னா. சரி, அப்படி வேறு வழியே இல்லை அப்படின்னா வெளியில் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அது மாதிரி 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க. ப்ரெட்டு சொல்கிறார், வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறார். ஸோ சப்பாத்தி சொல்ல ப்ரெட்டு சொல்கிறார். மொத்தத்தில் பாபாவை நினைவு செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸப்ஷன் எப்போ, அந்த மாதிரி வெளியில் போகும்போது, எப்போவும் கிடையாது. அதுவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால், உங்களால் திடீர்னு ஒரு டெத் நியூஸ் வருது காலங்காத்தால், அப்போ நீங்கள் சமைச்சிட்டு போக முடியல, அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி நேரத்துக்கு இதை சொல்கிறார். ஆனால் என்ன ஆனாலும் பாபா நினைவு அதுதான் முதல் பத்தியம், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. இதுதான் யோக பலம்னு சொல்லப்படுது இல்லையா? ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த பலம் இருக்கணும். மற்றபடி இங்கே ஹடயோகத்துக்கான விஷயம்லாம் பாபா எதுவும் சொல்கிறது கிடையாது. சரீரத்தை பலகீனமாக ஆக்கிக்கக்கூடாது இல்லையா? ஹடயோகத்திலேயே பலகீனமாகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு இல்லையா, வயதான பிறகு அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அதுவே உடம்புக்கு ஆப்பு வச்சிடும். ஸோ இப்போ சமயமாக சயின்ஸே அதை ஏற்றுக்குது. எக்ஸசைஸ்லாம் சின்ன வயசில் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக, இப்போ நிறைய பேர் ஜிம்மிலே இறக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சும்மா அளவான கை கால் அசைவு ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஸோ ததிக்ஷி முனிவரை போல் இந்த யக்ய சேவைக்கு எலும்பையும் கொடுக்கணும். மற்றபடி இங்கே ஹடயோகத்துக்கான விஷயம் கிடையாது. ஹடயோகம்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம், இது ஞான மார்க்கம். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். யோகா மூலமாக 21 பிறவிக்கு ஆரோக்கியமாக உங்களை ஆக்கிக்கிறீங்க. நினைவின் மூலமாக நினைவில் இருக்க அப்போ எதுக்காக நினைக்கிறேன் இல்லையா? இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா அவன் உடம்பு வந்து அப்படியே கட்டுமஸ்தாக வச்சுக்கணும். அந்த போதையில் கொஞ்சம் அப்படியே டம்பிள்ஸ் பண்ணிவிட்டு உடனே கண்ணாடியில் பார்ப்பான் பைசெப்ஸ் வந்துடுச்சான்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் 21 பிறவிக்கு நான் வந்துட்டேன்னா இன்னும் எவ்வளோ யோகா பண்ணணும், அது அந்த கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சதோபிரதானமாகிற ஒரு கவலை தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் இப்போ பண்ணணும், அங்கே போய் பண்ணுறது கிடையாது, சங்கமிகத்திலே பண்ணணும். ஸோ அதனால் இதில் டவுட்டு கேட்குறதுக்கான விஷயமே இல்லையே இல்லை, நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் குழப்பமாக இருக்குதுன்னா டவுட்டு கேட்கலாம். நினைக்கணுமா, வெளில சாப்பிட்லாமா, இதெல்லாம் கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையேன்றார். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பாபா கிட்டே கேட்டு பாபாவுடைய நேரத்தை வீணாக்குறீங்க இல்லை? அவரும் ஞானத்தை சொல்ல வர்றாரு, ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். பாபா கிட்டேயே கேட்கக்கூடாது அப்படின்னும் பொழுது, ஏன்னா பாபா ரத்ன சுருக்கமாக சொல்வார், அவரே நேரம் வீணாகுதுன்றாருன்னா மனிதர்கள் கேட்டால் முடிஞ்சு போச்சு.
அப்போ ரொம்ப அதுதான் எக்கனாமி ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணோம் நேரத்தை. பெரிய மனிதர்கள் கம்மியாக தான் பேசுவாங்க. அப்போ இருக்கிறதுலே பெரிய மனிதன் பாபா தான். இப்போ அவர் எவ்வளோ கம்மியாக பேசுவார். அதுமாதிரி பாபா குழந்தைங்களும் பெரிய மனிதர்கள் தான், குறைவாக தான் பேசணும், வளவலன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சிவபாபா சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுறார். ராவணனை சத்கதி கொடுக்குற வள்ளல்னு சொல்லுவாங்களா என்ன? சிவபாபா தான் கொடுக்குறார். ஒருவேளை ராவணன் சத்கதி கொடுத்தானா அவனை எதுக்கு எரிக்கிறாங்க? நிறைய பேர் ராவணன் நல்லவன்னுவாங்க, அப்போ எதுக்கு எரிக்கிறாங்க? ஸோ ராவணனை எல்லோருக்கும் தெரியுது, பிரபலமாக இருக்கிறான். ராவணன்கிட்ட அதிக சக்தி இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு எதிரி தான். சக்தி இருக்கிறதுனால அவன் உங்களுக்கு நண்பன் கிடையாது. அரை கல்பம் ராவண ராஜ்யம் தான் நடக்குது. ஆனால் எப்பொழுதாவது அவனுக்கு மகிமை பாடுறாங்களா என்ன யாராவது? எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்குதா? ராவணன் சிவனுடைய பாட்டு பாடினது இருக்குதே தவிர ராவணனுடைய மகிமையை யாருமே பாடுறது கிடையாது. 5 விகாரங்கள் தான் ராவணன். சாது சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மகிமை. ராவணன் தூய்மை இழக்க வைக்கிறான், அவனுக்கு என்ன மகிமை? பாருங்கள், மனிதர்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும், பெரிய மனிதர்களே வந்தால் கூட பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பாபா அவர்கிட்ட என்ன கேட்பார்? ராமராஜ்யம் ராவணராஜ்யம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா குழந்தை? மனிதன் மற்றும் தேவதை இதை பற்றி எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பார் யார் வந்தாலும். ஏன்னா இங்கே ஞானம் அதுதான். நீ எப்படி ஆட்சி பண்ணுற இதெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டார். கடவுள் அவர் சொல்ல வேண்டியது தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்மளுமே பாபா அது தான் சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், வாதம் விவாதம்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். ஏன்னா அதில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஸோ இப்போ நடக்கிறது மனிதர்கள் ராஜ்யமா இல்லை தேவதைகளுடைய ராஜ்யமா? தெய்வீக ஆட்சியாக நடக்குது. ஸோ மனிதர்கள்னால் யார், தேவதைகள்னால் யார்? எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தாங்க தெரியுமா? தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பாங்க. அந்த சத்தியுகத்தில் ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் தூய்மையாக சுகமாக இருப்பாங்க. இப்போ இது அது புத்தம் புதிய உலகம். சொல்லுங்கள், இப்போ புது உலகமா பழைய உலகமா? இப்படியெல்லாம் நீங்களும் கேளுங்க இல்லையா? பாபா எப்படி கேட்குறாரோ அதே மாதிரி இந்த விஷயம்தான் நம்ம பேசணும். அப்போ தான் பிரம்மகுமாரிகள் வந்தாலும் இதைத்தான் பேசுகிறாங்க. அப்போ இதுதான் அவங்க ஞானம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ முஸ்லீம்கள் அல்லாஹ் ஒருவரே கடவுள், அந்த ஒரு விஷயத்தை தவிர அவங்க எதுவும் பேசுறதில்ல. கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார், இதை தவிர எதுவும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே மிக அற்புதமான ஞானம். அப்போ இதை தவிர மற்றதை பேசலாமா? நம்ம மிக உயர்ந்தவர்கள் இல்லையா? சத்தியுகத்தில் யாரோட ராஜ்யம் இருந்துச்சு, இப்போ யாரோடைய ராஜ்யம் இருக்குது? சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்ற சிலைகள் இருக்குது கோயிலில். பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, இது எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஸோ ஏதாவது குழந்தைங்க பாபா எனக்கு தாரணையே ஆக மாட்டேங்குது பாபா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன குழந்தை உனக்கு தாரணை ஆகலை, அப்பாவை பற்றி தெரியலையா, ஆஸ்தியை பற்றி தெரியலையா, அவ்வளோதானே, இது தானே ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்பேன். அல்லாஹ்வாகிய தந்தை சொல்கிறாரு, தந்தையாகிய என்னை நினைவு பண்ணிங்கன்னா ஆஸ்தி கிடைக்கும். இல்லை, அப்பாவை நினைக்க நினைக்க தான் ஆஸ்தி கிடைக்கும். பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்போ இங்கே தானே பிறந்திருக்கிறாரு. எப்போ வந்தார்? எப்போ சொர்க்கமாக ஆக்குனார்? ஏன்னா அவருடைய வேலை சொர்க்கத்தை உருவாக்குறது தான். எப்போ சொர்க்கத்தை உருவாக்குனார்?
பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்னே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டாங்க. அப்போ சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்போ அவர் எதுக்கு சும்மா வந்துட்டு போனாரா? ஏன்னா அவரை பற்றி எந்த அவருடைய தொழில் வெளிப்படுற மாதிரி எந்த கதையுமே இல்லை நேரடியாக. ஆக்சுவலாக மறைமுகமாக கூட இல்லை. நாம் தான் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருந்தோன்றது நமக்கே இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்துச்சு இல்லையா? மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், எங்களுக்கும் தெரியாதுங்க, இதுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு, அந்த சொர்க்கத்தின் எஜமானர்களாக தேவதைகளாக வாழ்ந்ததே நாம தான்ன்றது எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் பாபா மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சிக்கிறதுனால என்ன லாபன்றீங்களா? மீண்டும் அதே மாதிரி ஆகிட்டும் இருக்கிறோம் இல்லை? மீண்டும் தேவதை ஆகிறதுக்காக தான் நீ தேவதையாக இருந்தேன்னு சொல்கிறார். அந்த ராஜ்யத்தை மீண்டும் நீ அடைய போகிற அதே குணத்தை உனக்குள்ளே நிரப்பிக்கிட்டான்றார். ஸோ இதை புரிய வைப்பவரோ ஒரு சிவத்தந்தை தான். வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடுறாங்க, ஆனால் அதோடைய அர்த்தம் யாருக்காவது தெரியுதா? நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி, அதாவது சொர்க்கத்தின் தேவதை ஆகுறீங்க தானே. இந்த உடம்பை விட்டு வந்த அடுத்த செகண்ட் அவ்வளோவா, இந்த ஞானத்தை கேட்ட உடனே நீங்கள் தேவதை தான், ரெடி ஆகிட்டீங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க இல்லை? ஞானத்தை கேட்டாலே சொர்க்கம் கன்ஃபார்ம் தானே, அப்போ நீங்கள் தேவதை தானே, ஒரு வினாடி தானே. இதை இந்திர சபைன்னும் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்திரன் மழை பொழியறதுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மழை பொழியிற கடவுளுக்கு ஒரு சபை இருக்குமா? ஆனால் இந்திர சபைன்னு சொல்கிறாங்கல்ல, சூப்பரான லவ் யூ பாபா. இந்திர சபைன்னு தான் சொல்லுவாங்க புராண கதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ மழை பொழிய வைக்கிற கடவுளுக்கு எதுக்குப்பா சபை? இந்திர லோகன்றாங்க, இந்திர சபைன்றாங்க, என்னென்ன சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஞானம் மழை பொழிய வைக்கிற இந்திரன் சிவபாபா. ஞானத்தின் விஷயத்தை அங்கே ஸ்தூலமான மழைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீண்டும் நாராயணன் ஆகிறதுக்காக அதே படிப்பை படித்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நான் வக்கீல் ஆக போகிறேன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் படிக்கிறீங்களே இல்லை, அவங்களுக்கு ஒரு வினாடியும் தெரியும் நம்ம வக்கீல் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோன்னு. ஆனால் நீங்கள் படிக்கிறீங்களே, எதுக்கு படிக்கிறீங்க? இந்த உடம்பை விட்டுட்டு நான் ராஜ்யத்தில் ராஜ குடும்பத்தில் பிறப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இந்த படிப்பு. இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக நினைக்காதீங்க, தனி ஆளாக நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு ராஜ்யமே இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ ராஜ குடும்பத்தில் பிறக்கிறதுக்காக சத்தியுகத்துக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணும். இது சும்மா ஹாஸ்டல் அவ்வளோதான். சங்கமயுகம், குடும்பம், சென்டர் எல்லாம் ஹாஸ்டல் அவ்வளோதான். போக போகிறது சொர்க்கம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதிர்காலத்திற்கான பிராப்தியை இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறோம், அங்கே அடைய முடியாது இல்லை, இங்கே படிக்கிறதன் மூலமாக தான் அடையிறோம். ஸோ இங்கே படிச்சுட்டு போவோம். பிறகு நம்முடைய பிறப்பு சத்தியுகத்தில் தான் ஏற்படும். இங்கே பிறந்துடக்கூடாது, அதில் தப்பிக்கிறதுக்காகவும் இதை படிக்கிறோம். ஸோ இளவரசன் இளவரசி ஆகிறது தான் நம்முடைய லட்சியமே. ஏன்னா இந்த படிப்பே ராஜயோகம் இல்லையா? ராஜா ஆகிறதுக்கான படிப்பு, இளவரசன் இளவரசியாக பிறக்கிறதுக்கான படிப்பு. சிலர் சொல்கிறாங்க, பாபா என் புத்தி திறக்கவே மாட்டேங்குது பாபா, புரியவே மாட்டேங்குது பாபா, நான் என்ன பாபா பண்ணுறது? அதுக்கு பாபா சொல்கிறார், உங்கள் அதிர்ஷ்டம் அப்படி இருக்குது, நாடகத்தில் உங்கள் பாகமே அப்படி இருக்குது. பாபா எப்படி மாற்ற முடியும்? எவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள். பாபாவும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கார். இந்த நாடகத்தில் எதையும் பாபாவாலேயும் மாற்ற முடியாது. இதுதான் பெரிய ரகசியமே இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்தில் என்ன இருக்குதோ அப்படியே நாடகத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டால் போதும். ஏற்றுக்கத்தான் கற்றுக் கொடுக்குறார்.
இல்லையா, கடந்ததை மறந்துடுன்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சொர்க்கம் வரப்போது அதுக்கு முயற்சி பண்ணுன்றார், அவ்வளோதான். ஸோ அதுவும் நாடகத்தில் பதிவாக இருக்குன்ட்டார், முடிஞ்சு போச்சு. மற்றபடி பாபா மாற்றினா நான் என்ன பண்ண முடியும், நீ தான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ண மாட்டேன்னும் போது பாபா அது ஒரு விதத்தில் பாபா விரக்தியில் சொல்கிற மாதிரி தான் இது. இல்லை, நீ தான் முயற்சி பண்ணணுன்றாரு. புத்தி தெரியலன்னா திரும்ப திரும்ப படிக்கணும், இதில் கவனம் கொடுக்கணும். சொர்க்கத்துக்கு எஜமானர் இன்னொன்று அந்த வீண் விஷயங்கள் இதெல்லாம் கட் பண்ணணும். அப்போ அதை கட் பண்ணாமல் புத்தி திறக்கலைன்னா அதான் பாபா சொல்கிற நாடகத்தில் உன் பாகம் அப்படின்றார். அதை டைரெக்டாக இதெல்லாம் நீ பண்ணுற அதனால தான் வரலன்னு சொன்னாலும் கோச்சிக்குவாங்க இல்லையா. ஏன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிறதுன்றது சித்தி வீட்டுக்கு போகிறது கிடையாது. எல்லாருக்கும் உரிமை இருக்குது சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்கு, நாராயணன் ஆகிறதுக்கு. ஆனால் முயற்சி வரிசைக்கிரமம் இருக்குது தானே. ஸோ அதை வச்சு தான் எல்லோரும் நாராயணன் சக்கரவர்த்தி ஆயிட முடியாது. முயற்சி பக்காவாக பண்ணணுமே. சிலர் கேட்குறாங்க, கடவுள்கிட்ட தான் சக்தி இருக்குல்ல, எல்லோரும் அவரை சக்கரவர்த்தி ஆக்கிடுறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, சரி எல்லோரும் ராஜா ஆகிட்டால் பிரஜைகள் எங்கேருந்து வருவாங்க? பிரஜைகள் மீது தானே நீங்கள் ராஜ்யம் பண்ணுவீங்க. எல்லோரும் ராஜா ஆகிடுச்சுன்னா நீங்களே தான் எல்லா வேலையும் செய்யணுமா? ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சூப்பராக சொல்கிறார். அப்போ பாபாவில் முடியுமா முடியாதா சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னார் நாடகத்தில் அப்படி பதிவாக இருந்தால் நான் எப்படி அதை மாற்ற முடியும்னு சொல்கிறார். இங்கே அப்படி ஒரு வேளை மாற்றிட்டா பிரஜைகள் எங்கேருந்து வருவாங்கன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் கையில் தான் முயற்சி. அதான் கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க, ஏன் அந்த கனியை சாப்பிட்றத கடவுள் தடுக்கலை? கடவுள் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. பிரச்சனை என்னென்னா ஏன் கொடுத்தாரு? இப்போ நடக்கிற விஷயந்தான். இல்லை விகாரத்தில் விழாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தவிர விழறம்போது தடுக்க வேண்டியது தானே அப்படின்னா சுதந்திரம் கொடுத்துட்டார். ஏன் இல்லாட்டினா அங்கே எப்படி வேலைக்காரன் வெட்டியாம் பிரஜைகள்லாம் உருவாகணுமே, எல்லோரும் ராஜா ஆகிட மாட்டாங்கல்ல. இப்போ பாபா சொல்கிறத அப்படியே கேட்டு அந்த சிக்னலை கேட்டு டக்குன்னு பண்ணுறது இல்லையா. அதாவது இப்போல்லாம் குழந்தைங்க சொன்னால் கேட்குறது கிடையாது. ஒரு 10 தடவை கத்துனா திட்டனா அப்போ தான் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி தலைமுறையில் அப்படி கிடையாது. சொன்ன உடனே செய்வாங்க. அதுக்கு முன்னாடி தானாகவே ஒரு டைம் ஆகிடுச்சுன்னா அம்மா தண்ணி வேணுமாம்மா அப்படி கேட்டு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு? இப்போ பாபா கிட்ட ஸ்டார்ட் ஆகுறது. பாபா சொல்கிறது அப்படியே செய்கிறவங்க அவங்க தான் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணிகள். அதுக்கு தான் சொல்கிறார், ராஜா ஆகணும்ல நீனு, அப்போ நான் சொல்கிறது அப்படியே பண்ணுன்றார். கொஞ்சம் கொஞ்சம் விட்டோன்னா பிரஜை ஆகிடுவ குழந்தை. அதுக்காக நீங்கள் வந்திருக்கிற எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை பாருங்கள். ஒரு ஸ்ரீமத்து தானே மீறினா என்ன, இது தானே மீறினா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பதவி குறைஞ்சிடும். ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ பேரளவுக்கு மகாராஜா மகாராணின்னு இருக்கிறாங்க. ஸோ பட்டம் கொடுத்துட்றாங்க மகாராஜான்ட்டு. வடநாட்டிலலாம் ஆன்மீகவாதிகளுக்கே மகாராஜான்னு கூப்பிட்றாங்க. அது பட்டம் காசு கொடுத்து அந்த பட்டத்தை வாங்குவாங்க. இப்படி இருக்குது. அதான் பாபா சார், லட்சக்கணக்கில் காசு கொடுத்தீங்கன்னா ராஜாராணி பட்டம் கிடச்சிடுது. ஆனால் நடத்தையும் அதே மாதிரி இருக்கணும் இல்லை, நடந்துக்கணும்ல. ஸோ அவங்க பட்டம் வாங்குறவங்க அவங்களுடைய நடத்தை ராயலாக தான் இருக்கும், அந்த ஆன்மீகவாதிகள் ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு ஒப்பிடும் பொழுது. ஆனால் நீங்கள் உண்மையிலே ராஜாராணி ஆகுறீங்க, அவர்களுடைய குணம் இங்கே வெளிப்படணும். அப்படின்னு அர்த்தம், இப்போவே நீங்கள் மகாராஜா மகாராணின்ற அந்த உணர்வில் பணிவும் இருக்கணும், ராயல் தன்மையும் இருக்கணும். ரெண்டும் சமநிலையில் இருக்கணும். நாம் ஸ்ரீமத் மூலமாக நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. ராஜ்யத்தை பாபாவின் வழிகாட்டுதல் படி ஸ்தாபனை பண்ணுறோம். அங்கே எல்லோரும் அழகாகவும் இருப்பாங்க, தூய்மையாகவும் இருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். தூய்மை இல்லாமல் அழகு இருந்தால் ஆபத்து இல்லை. இப்போ அழகு ஒரு ஆபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, அப்போ தூய்மையாகவும் இருப்பாங்க. அங்கே அழகாக இருக்கிறது தான் சேஃப்டி. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா,
சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை ரொம்ப நீண்டதாக எழுதிட்டாங்க. அதனால் மனிதர்களுக்கு இதே பாரத பூமியில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்றதே மறந்து போச்சு. அதுவும் ஜஸ்ட் ஒரு 5000 வருடம் முன்னாடி தான் இருந்துச்சுன்றதும் தெரியாது. ஏன்னா லட்சக்கணக்கான வருடம் ஆயுள்னு போட்டுட்டாங்களே. இப்போ நீங்கள் அழுக்கான நிலையில் இருந்து தூய்மையாகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீ தேவதை ஆகணும் இல்லையா? நீங்கள் தேவதைகள் அழுக்காக இருப்பாங்களா? அசுத்தமாக இருக்குமா அவங்களுடைய எண்ணம்? தூய்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ தூய்மை ஆகணும். கிருஷ்ணரை நீல நிறத்திலையும் ராதையை வெள்ளை நிறத்திலையும் காட்டுறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒருத்தர் சத்தியுகத்தில் தூய்மையாகவும் இன்னொருத்தர் அழுக்காகவும் இருப்பாங்களா என்ன? 2 பேருமே தூய்மையாக தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா தூய்மையாக இருப்பாங்க சத்தியுகத்தில். 2 பேரும் ஒன்றா அழுக்காயிடுவாங்க துவாபர யுகத்தில் காமச்சிதையில் விழுந்து. அப்போ துவாபர யுகத்தில் 2 பேரும் அழுக்காக இருப்பாங்க. அப்படி காட்டலாம், 2 பேரும் கருப்பாக காட்டலாம். ஆனால் ராதையை மட்டும் வெள்ளையாக காட்டுறாங்களே. அப்போ அந்த ஷாம் சுந்தர் ஒன்றா சேர்த்து காட்டுறாங்க போல இருக்குது இல்லையா? கருப்பாகவும் இவங்க தான் இருந்தாங்க, வெள்ளையாகவும் இவங்க தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. சொர்க்கத்தில் அந்த அழகான உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க இந்த ராதாகிருஷ்ணர். ஆனால் இப்போ இருக்கிறதோ அழுக்கான உலகம். குழந்தைங்களுக்குள்ள ஒன்று குஷி இருக்கணும், இன்னொன்று தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். 2ம் இருக்கணும் இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற ஆனந்தமும் இருக்கணும், அதற்கேற்ற குணத்தை தாரணை பண்ணோன்ற கவலையும் இருக்கணும், அல்லது கவனம் இருக்கணும். சிலர் சொல்கிறாங்க, பாபா என்னால் பீடி குடிக்கிறத மட்டும் நிறுத்தவே முடியல பாபான்ட்டு. பாபா சொல்லுவார், அப்படியே உட்காந்து சரி நல்லா குடி அப்படின்னு தான் பாபா சொல்லுவார். அப்புறம் கேட்டிங்கன்னா வேறு என்ன சொல்ல முடியுன்றார் இல்லையா? வேலை மனக்கட்டு மேலே இருந்து ஒருத்தர் இருக்கிறார் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக. கலியுகத்தில் இந்த கடைசி ஜென்மத்தில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம விழுந்து கிடப்போம். அதை விட சொன்னால் விட மாட்டீங்க. இப்போ பாபா வேறு என்ன சொல்ல முடியும்? பத்தியத்தின் படி நடக்கலைன்னா நீங்கள் தான் விழுந்து போயிடுவீங்க, வீழ்ச்சி அடைவீங்கன்றார். எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள். அப்போ பாபா சொல்கிறதுக்கு சில சமயம் அப்படி ரிலாக்ஸாக ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாருன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை, அதனால் அப்படி சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லிட்டதுனால ஓகேன்னு அர்த்தம் கிடையாது. தினம் தினம் என்ன சொல்கிறாரு அதுதான் ஸ்ரீமத். என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸப்ஷன் கொடுக்குறாருன்னா அது ஸ்ரீமத் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். உயர்ந்த பதவி அடையணுன்னா உணவே வெளில சாப்பிடக்கூடாதுன்றாரு, அப்புறம் சிகரெட்டு குடிக்கலாமா? அதனால் நீங்களாக புரிஞ்சுக்கணும், நாம் தேவதை ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ நம்ம நடத்தை உணவுலாம் எப்படி இருக்கணும்? ஸ்ரீகிருஷ்ணர் வாயில் சிகரெட் வச்சா நல்லா இருக்குமா? ஸ்ரீகிருஷ்ணர் போய் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஹோட்டலில் வாங்குகிற உணவை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீகிருஷ்ணருக்கு படைக்கிறாங்க. எவ்வளோ பயபக்தியோடு செஞ்சு படைப்பாங்க இல்லையா? பூண்டு வெங்காயம் கூட இருக்காது. நம்ம சிலைக்கே அவ்வளோ மரியாதைனா நாம் எப்படி எவ்வளோ மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும், நடந்துக்கணும். நடத்தை வச்சு தானே மரியாதை வருது. அப்போ நம்ம நடத்தை, உணவு இதெல்லாம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும்ன்றார். லக்ஷ்மியை அல்லது நாராயணனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறீங்க. அப்போ அதற்கேற்ற குணம் இருக்குதா? லக்ஷ்மிக்கு ஈக்குவலான குணமுள்ளவர் தான் லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த குணம் இருக்குதான்னு உங்களை நீங்களே கேளுங்க இல்லையா? பீடி குடிக்கிறவனை லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பீடி குடிக்கிறவனை நாராயணனாக ஆக முடியும்? நாரதருடைய கதை இருக்குது இல்லையா? குரங்கு புத்தி உடையவர் எப்படி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால் அவருடைய முகம் குரங்காக தெரியுது. கண்ணாடியில் பாருவோம் முகத்தோடனே, இந்த முகத்தை வச்சுட்டு நீ எப்படி லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவ? அது ஸ்தூலமான முகத்தின் விஷயம் இல்லை, சூக்ஷ்மமாக உங்களுடைய குணத்தின் விஷயம். அப்போ அந்த நாரதர் உதாரணம் ஒருத்தருடைய உதாரணம் கிடையாது, எல்லா மனிதர்களும் பக்தர்கள் தானே. இப்போ நாராயணன் ஆகணும், பக்தரில் இருந்து நாராயணன் ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க.
ஸோ அப்போ உங்கள் குணத்தை மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாங்க, தேவதை ஆக போகிற குழந்தைகளே, எப்படி சொல்லுவாங்க, வெறும் குழந்தைன்னு சொல்லாமல் இது மிக உயர்ந்த பதவி தான் பாபாவுடைய குழந்தைன்றது. ஆனால் அதை நீங்கள் உணர மாட்டீங்கிறதுனால தேவதை ஆகக்கூடிய குழந்தைகளே அப்படிங்கிறார். உள்நோக்கு முகமுடையவராகி உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க. இல்லை, உங்களுக்குள்ளே உங்களை பற்றி பேச்சு தான் இருக்கணும், பிறரை பற்றி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நான் தேவதையாக போகிறேன், அப்போ என்னோடய நடத்தை எப்படி இருக்கணும்? இல்லையா, நான் பேசுகிறது ரொம்ப இனிமையாக பேசணும். அதை மெயினாக சொன்னார் இல்லையா நேற்று. கோபமே வரக்கூடாது, சத்தியம்தான் பேசணும், வீண் விஷயத்தை பேசக்கூடாது. அப்போ செக் பண்ணுங்கள், நான் நாராயணன் ஆகும்னா அந்த நடத்தை எனக்கு இருக்குதா? இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் அடிச்சிக்கிறது, அந்த சின்ன விஷயத்துக்காக நாராயணன் பதவியை இழக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுவையான உணவுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பறி போகிறது நாராயணன் பதவி. அதை புரிஞ்சுக்கணும். அந்த ராயல் நடத்தை இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? அதுதான் கவனம் இருக்கணும் இல்லையா? இந்த உலகத்தையே பாலனை செய்கிறவன் நான். அப்போ தேவதை ஆக போகிறேன்னா நான் மது அருந்தலாமா, பீடி குடிக்கலாமா? மது அருந்தக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது. ஏன்னா நான் தேவதை ஆக போகிறேன் இல்லையா? இந்த போதை அதிகமாகும்போது அந்த மது போதை, பீடி போதையெல்லாம் விட்டுருவீங்க. இந்த போதை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இது ஆரோக்கியமான போதை. மெயினாக இந்த பீடி குடிக்கிறது ஒரு மந்த நிலை இருக்கும்போது குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஸோ இது பாபா நினைவுலையும் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறான்ற அந்த போதையில் இருக்கும்போது இது எல்லாமே போயிடும் தானாகவே. ஆனந்தமாக வேறு இருப்பீங்க. ஸோ அதனால் குடிக்கூடாது, தைரியம் வைங்க, அவ்வளோதான், கண்டிப்பாக முடியும். அதேமாரி விகாரத்தில் செல்லக்கூடாது. நாராயணனாக இருக்கிறீங்க இல்லைக்கா? இன்றைக்கி இந்து கோயில்கள் என்ன ஆபாச சிலை இருக்குதுன்னு மற்றவர்கள் நக்கல் அடிக்கிறாங்க இல்லையா? அது நம்மளுடைய சிலை தான். ஸோ இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவதைகள் விகாரத்தில் ஈடுபடுற மாதிரி சிலை பார்க்க நல்லாவா இருக்குது? அப்போ நீங்கள் அப்படி இருக்கலாமா? நீங்கள் தேவதைகள் தானே. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். இல்லை, நான் ரொம்ப ரொம்ப உயர்வானவன், அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள்னு புரிஞ்சுக்கோங்க. மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் விகாரத்தில் ஈடுபடுற மாதிரி சிலை இருக்காது எந்த கோயில்லையுமே இல்லையா? ஸோ அதுதான் பூஜைக்குரிய சிலை. அதனால் நான் தேவதையாக போகிறேன், அதனால் பீடி குடிக்க மாட்டேன், மது குடிக்க மாட்டேன், விகாரத்தில் விழ மாட்டேன், பதிதமானவர்கள் கையினால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட மாட்டேன். இப்படி உங்களுக்குள்ளே பேசுங்க. அது சாப்பிட்டா என்னென்னா, நான் நாராயணன் பதவியை நான் இந்த ஒரு வேளை உணவுக்காக நான் இழக்க தயாராக இல்லை இல்லையா? நிறைய பேர் ஒருத்தர்கிட்ட ஒரு சண்டை மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பசி எடுத்தாலும் அவங்க கையால் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சொந்தக்காரங்களே அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? பக்கத்தில் போனால் அவங்க வீடு, அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் போக மாட்டாங்க. அந்த ஒரு வைராக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம நாராயணன் பதவியை இழக்க வைத்த அந்த காமத்தில் மூழ்கிய மனிதர்கள் உணவை நான் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டு தான் விழுந்துருக்கிறாங்க. அது சாப்பிட்டதுனால தான் சாது சன்னியாசிகள் மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே விழுந்துட்டாங்க. அதை மீறி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மனநிலையில் பாதிப்பு வந்துடும். ஸோ மனம் அப்படியே லேசாக இருக்கணும். பாபா சொல்லல, டபுள் லைட் ஃபரிஸ்தா அப்படி இருக்கணும். அது இல்லாமல் பண்ணிடும். ஸ்ரீமத்துக்கு புறம்பாக எது பண்ணாலுமே பண்ணிடும், உணவும் பண்ணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? அந்த பாபா நினைவிலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிடும்போது தான் அந்த நினைவில் இருக்கும்போது இருக்கிற மனநிலை கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பாபா நினைவில் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். சாப்பிட்டு முடித்த பிறகும் மாறக்கூடாது. அப்படி மாறுது அப்படின்னா நினைவு இல்லைன்னு ஒன்று அர்த்தம். இன்னொன்று வேறு மற்றவர்கள் உணவை சாப்பிடும்போது அது ரொம்பவே பாபா நினைவுக்கு எடுத்துகிட்டு வராது. அந்த லேசான தன்மை, ஆழ்ந்த அமைதி, டக்குன்னு ஞானக்கடலில் போய் நீந்துறது, இது எதுவுமே வராது. அதான் பாபா சொல்றார், மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்திடும் இல்லையா? அந்த மனதை அப்படி ஒரு செகண்ட் நிலை நிறுத்துறதுக்கு தான் இவ்வளோ பயிற்சி, இவ்வளோ பாடு. ஒரு உணவுனால் அதை நம்ம அழிச்சிக்கலாமா? இப்போ புரிஞ்சுக்கணும், ஏன் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணும்.
ஸோ பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. நாடகத்தின் ரகசியத்தை வேறு யாருமே தெரிஞ்சுக்கல. இது நாடகம். எல்லாருமே நடிகர்கள். ஆத்மாக்கள் எல்லாருமே மேலிருந்து இங்கே வரும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா இது யாருக்குமே இந்த நாடகத்தின் ரகசியங்கள்லாம் தெரியாது இல்லையா? இது நாடகம். எல்லாருமே இதில் நடிகர்கள் தான். ஆத்மாக்களாகி நாம் மேலிருந்து வரும். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க நடிப்பை நடித்து தான் ஆகணும். பாதியிலே போயிடலாம் முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பார்ட் இருக்குது. அவங்க பார்ட்டை அவங்க தான் நடிக்க முடியும். எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க. இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரம். ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு தர்மம். அந்த ஒவ்வொரு கிளையில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒரு ஆத்மா. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமான நடிப்பு கொண்ட ஆத்மா. ஒரு மாமரத்தை பல வகையான மரம்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அதில் மாம்பழம் மட்டும்தானே இருக்கும். ஆனால் இந்த மனித சிருஷ்டி மரத்தில் தான் பல வகைன்னு சொல்ல முடியும். பல வகையான தர்மங்களின் மரம். ஒரே மரம் தான், ஆனால் ஒரே மரத்தின் வெவ்வேறு கிளைகள், வெவ்வேறு கிளைகளும் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஆனால் விதை ஒன்று தான். அதனால தான் எல்லோருக்கும் கடவுள் அவர் ஒருவர் தான். அந்த விதையிலிருந்து வந்த மரம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருவரே கடவுள்ன்றாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? ஒரே விதைன்னு அர்த்தம். மனிதர்கள்கிட்ட எத்தனை விதமானவர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்களாம். சிலர் ஒரு மாதிரியும் சிலர் வேறு மாதிரியும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாபா புரிய வைக்கும்போது தான் நமக்கு தெரியுது. பாவம் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. தெரியாதனால தான் என் மதம் பெருசு உன் மதம் பெருசுன்றாங்க. ஆனால் எல்லாமே ஒரு மரத்தில் இருக்கிற வேறு வேறு கிளைன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு விதையிலிருந்து வந்த கிளைகள் எல்லாமே. மனிதர்களை தந்தை தான் தங்க புத்தியுடையவராக மாற்றுறார். ஸோ தங்க புத்தியுடையவர்கள்ன்றது ஒன்று தூய்மையாக்குறாரு, இன்னொன்று இவ்வளவு ஞானம் தெரிந்தவர்களாக மாற்றுறார். தேவையற்ற எதையோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் நம்மை பற்றி தெரிஞ்சுக்கல. நாம் எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பழைய துக்கம் நிரம்பிய உலகத்தில் நாம் இருக்க போகிறோம். ஸோ முந்தைய கல்பம் மாதிரியே இப்போவும் தேவதை மரத்துக்கான கன்று நடப்படுது ஒவ்வொரு பாபா குழந்தைங்க இதயத்திலும். ஸோ பாபா ராஜா ஆக்கிறதுக்கு தான் நடுறாரு. ஆனால் அதுலேயே எல்லா செடியும் ஒரே மாதிரி வர்றதில்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிலர் நல்ல பிரஜையாக, சிலர் சாதாரண பிரஜையாலும் ஆயிடுறாங்க. அதற்கான நாற்றம் நடப்பட்டுருது. ஒரே விதை, ஆனால் அந்த விதையிலிருந்து வெவ்வேறு விதமான செடி வருது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? வெவ்வேறு தர்மம் கூட அப்படி தான் இல்லையா? பாபாவுடைய ஞானத்திலிருந்து தான் அதுவுமே வருது. ஆனால் ஃபுல்லாக வராது, கொஞ்சம் ஞானம் இருக்கும் அங்கே. ஆனால் இங்கே தான் கொடுக்கப்படுது அந்த ஞானம். இங்கேயே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் இங்கே கொடுக்கப்படுது. மற்ற தர்மத்திற்கான விதை எல்லாமே இங்கே தான் விதைக்கப்படுது. ஆனால் முக்கியமாக பாபா சொல்கிறது பிராமண தர்மம், தேவதை தர்மம், க்ஷத்ரிய தர்மம், சூரியவம்சம், சந்திரவம்சம்னுவார். ஸோ குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை பயன்படுத்தணும். டக்குன்னு வந்துச்சு பண்ணிட்டான் அப்படி இருக்கக்கூடாது. இது சரிதானா தப்புதானா சிந்தித்து செயல்படணும். அடுத்தது பாபா சொல்கிறாரு, அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அந்த ஆனந்தம் ஏன் இப்படி சொல்கிறாரு. ஏன்னா பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ சந்தோஷத்தை கொடுக்கலன்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு அதை ஆழமாக சிந்திக்கணும். ஸோ முரளியை கேட்டும் கேட்காதது மாதிரி இருந்துடக்கூடாது. இன்றைக்கி முரளி கேட்டிங்கன்னா கேட்டாச்சு ஓகே அப்படி கிடையாது. அந்த ஒரு லைனும் அந்த மேஜிக்கை பண்ணணும். மிகப்பெரிய மாத்திரை இது இல்லையா? அந்த தலைவலிக்கு பேராசிட்டமால் போட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்தில் தலைவலி ஜுரம் கூட காணாமல் போயிடுது. ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது இல்லையா? ஆனால் இது மிகப்பெரிய மருத்துவர் பாபா, மருந்து இந்த முரளி. அப்போ இதை படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய நோய் போகணும்.
அப்போ தான் நீங்கள் இதை கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஆனந்தம், நல்ல ஒரு துக்கத்தில் நீங்கள் முரளி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் படிக்கிறதுக்குள்ளே அந்த துக்கம் அப்படியே கரையிறதுன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கேட்டும் கேட்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மா அங்கே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்டுன்றாங்களே அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் குழந்தைங்களுடைய புத்தி வெளியில் போயிடுது. சில குழந்தைங்க நேரடியாக முரளி கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இங்கே உட்காந்துக்கிட்டே வெளியில் இதுக்காக கஷ்டப்பட்டு மதுபனுக்கு போகிறது, வெளி உலகத்தை நினைக்கிறதுக்கு. ஸோ அப்போ முரளி கேட்டோன்னே அனைத்தையும் மறந்த ஆனந்தத்துக்கு வந்துடணும். முரளிக்காக ஓடோடி வராங்க. ஏன்னா கடவுளே கற்றுக் கொடுக்குறாருன்னா இப்படிப்பட்ட படிப்பை விடலாமா? விடவே கூடாது. ஸோ அப்போ அவர் பேசுனது அப்படியே கேட்கணுன்னா அதுக்கு தான் டேப்பில் மிகச்சரியாக பதியப்படுகிறது. ஸோ அப்படி டேப்பிலேருந்து எடுக்கிறது தான் நமக்கு வருதுன்னு நினைக்கிறேன் சாக்கார முரளி. ஸோ அப்போ தான் டேப் வந்திருக்கும். மற்றபடி பேசும்போது அப்படியே எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ ஷார்ட் ஹேண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் பாபா குழந்தைகளை ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவங்க இருக்கணுமே. சரி, டேப்பில் மிக சரியாக பதியப்படுகிறது. அதை கேட்கணும். பாருங்கள், அதை கேட்கணுன்றது இல்லையா? பாபாவே பேசுகிறது கேட்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? ஒரிஜினல். ஸோ பணக்காரங்க அந்த மாதிரி சென்டரில் வாங்கிட்டாங்கன்னா அங்கே ஏழைகளும் வருவாங்க, கேட்பாங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கும்ல. எத்தனை பேருக்கு நன்மை ஆகிடுது. ஸோ ஏழை குழந்தைங்களும் இதனால் தன்னுடைய பாக்கியத்தை உயர்த்திக்க முடியும் தானே? அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை, புண்ணிய காரியம் இல்லை? ஏழை குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கேட்குறதுக்கு உதவி செய்யுங்க. ஸோ பாபா குழந்தைங்களுக்காகத்தான் கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறார். ஸோ அதுக்காக ஏழை குழந்தை 2 ரூபா மணி ஆர்டர் அனுப்பி வைக்கிறாங்க. பாபா இந்த 2 ரூபா வச்சு கட்டடம் கட்ட முடியாதுன்னு தெரியும், ஆனால் ஒரு செங்கல் வாங்க முடியும் இல்லையா? அதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. 1 ரூபாயை கூட எகிப்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்ட்டு மணி ஆர்டர் அனுப்புகிறாங்களாம். ஸோ இதில் ஒரு சிலர் உண்டியிலே நிரப்புற அளவுக்கு நிறைய செல்வம் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையுமே வாங்கப்படுது. மனிதர்கள் மருத்துவமனை கட்டுறாங்க, எவ்வளவு செலவாகுது? செல்வந்தர்கள் அரசாங்கத்துக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்க இல்லை? டேக்ஸும் அதிகமாக கட்டுறாங்க. இது இல்லாமல் நிறைய நிவாரணம், ஒரு இயற்கை பேரிடர்லாம் வந்தால் பணக்காரங்க தான் அதிக காசும் கொடுப்பாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அல்பகால சுகம் மட்டுமே இல்லையா? ஒரு பிறவி மட்டும் மறுபடியும் பணக்காரனாக பிறப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் 21 பிறவிக்கு கிடைக்குது. சூப்பர் இல்லையா? கொஞ்சம் கொடுத்தாலும் அங்கே 21 பிறவிக்கு வந்துடுது. ஸோ அப்போ புத்திசாலி இப்போ தான் அனைத்தையும் கொடுப்பான். பிரம்மா பாபா பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்தார். அதனால் உலகத்துக்கே எஜமானராக முதல் நம்பரில் வந்தாருன்றதையும் பார்க்குறீங்க. 21 பிறவிகளுக்கு இந்த மாதிரி வியாபாரத்தை யாராவது பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை 21 பிறவிக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் யாராவது பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ அதுக்கு தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்க சொல்கிறார். உடம்புன்னு புரிஞ்சால் அது அடுத்த ஜென்மம் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டால் இது தெரிஞ்சிடும். சொல்லுவாங்களே, 500 ரூபா போட்டால் 5 லட்சம் எடுக்கலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஏமாத்துறாங்க. ஆனால் இங்கே நிஜமாகவே கிடைக்கிது. 500 போட்டால் 5 லட்சம் இல்லை, கோடானு கோடி எண்ணற்றது கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கொடுக்குற எண்ணம், சொல், செயல், பொருள் அனைத்தும் உங்களுக்கு பல கோடி மடங்காக பெருகி வருது. ஸோ பாப்பா இங்கே எல்லாத்தையும் பாபா இந்த ஒரு பிறவி கொடுத்தார். பிரம்ம பாபா 21 பிறவிக்கு எஜமானர் ஆகிறார் உலகத்துக்கே முதல் நம்பரில். ஸோ அப்போ 21 பிறவிக்கு பிராப்தி அடையக்கூடிய இப்படிப்பட்ட வியாபாரத்தை எந்த முட்டாளாவது பண்ணாமல் இருப்பானா? ஸோ அப்படி கொடுக்கறதுனால தான் சிவபாபாவை கள்ளங்கபடமற்றவர்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த கொடுக்குற நேரம், இப்போதைய விஷயம் அது. எவ்வளோ கள்ளங்கபடமற்றவராக இருக்கிறார் பாருங்க. என்ன செய்யணுமோ இப்பயே செஞ்சுக்கோங்க,
அவ்வளோதான். இந்த ஒரு டைம் தான் கடவுள் இந்த பார்ட்டை எடுக்கிறது, பூமிக்கு வர்றது. ஸோ எவ்வளோ உயர்ந்ததாக உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக்கணுமோ இப்போ தான் அதுக்கான நேரம். இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் எப்பவும் கிடையாது. இப்போவே செஞ்சிடுங்க. நிறைய ஏழை குழந்தைங்க இருக்கிறாங்க, தையல் வேலை செஞ்சு வயிற்றை நிரப்பிக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பாபாவுக்கு தெரியுமா இந்த குழந்தைங்க மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தைங்க மிக உயர்ந்த பதவி அடைவாங்க, மிகப்பெரிய பணக்காரர் ஆகக்கூடியவங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? ஸோ அதோடைய நினைவு தான் சுதாமாவுடைய கதை. குசேலன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிடிய காஞ்சி போன அவலை கொடுத்ததுக்கு கைமாற 21 பிறவிக்கான தங்க மாட மாளிகை கிடைத்தது இல்லை, 21 பிறவிக்கு கிடைக்கிது. ஸோ அதுவும் மறைமுகமாக அதில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல. பட் அங்கே ஒரு தங்க மாளிகை இருக்கிறதா இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறார் 21 பிறவிக்கு மாளிகை கிடைத்தது. ஸோ இதை வரிசைக்கிரமமான முயற்சிப்படி புரிஞ்சிருக்கிறீங்க. நான் கள்ளங்கபடமற்றவன் தானே, எடுத்துக்கோங்கன்றேன், ஏன் எடுக்க மாட்டீங்க இல்லையா? இந்த தாதா ஸோ அப்போ பாருங்கள், அந்த முருகன் பிள்ளையாருக்கு மாம்பழம் கதை இருக்குது இல்லையா, நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்றார். அதுவே கள்ளங்கபடமற்ற விஷயம்தான் இல்லையா? முயற்சி பண்ணி ஃபுல்லாக எடுங்கன்னு தான் சொல்கிறார். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதில்ல, ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அடைவதில் அலட்சியமாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ கள்ளங்கபடமற்றவர் சிவபாபா தானே தவிர பிரம்மா பாபா கிடையாது. ஏன்னா அவர் எதையும் கொடுக்கறது கிடையாது, அவரே சிவபாபா கிட்ட இருந்து தான் அடையிறார். சிவபாபா தான் கள்ளங்கபடமற்றவர்னு பிரம்மா பாபாவும் சொல்கிறார். அதனால தான் அவரை சிவபாபாவை வியாபாரி, ரத்தின வியாபாரி, மந்திரவாதி இப்படியெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ பாரதம் ஏழையாக இருக்குது, அரசாங்கம் ஏழையாக இருக்குது, ஆனால் பிரஜைகள் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் லஞ்சம்லாம் வர்றதுக்கு இல்லை. அப்போ சொல்லுவாங்க, அப்போ பணக்காரங்க தான் அரசியலே இருந்தாங்க, அதனால் அவங்க லஞ்சம் வாங்கலை. இப்போ ஏழைகள் வர ஆரம்பித்தோன்னா அவனுக்கு சம்பாதிக்கணும்னு தான் தோணுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ தானாகவே அங்கே லஞ்சம் வந்துடும்ல. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், உதவி செய்கிறவன் ஏழையாக இருக்கிறான் போது தானாகவே அங்கே லஞ்சம்ன்ற ஒன்று வந்துடுது. அதான் பாபா சார், அரசாங்கமே ஏழையாக இருக்குது, ஆனால் பிரஜைகள் இங்கே பணக்காரங்களாக இருக்கிறாங்க. எல்லோரும் இல்லை, ரொம்ப சிலர். ஸோ இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக சொர்க்கமாக இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கான அடையாளங்களையும் நம்ம பார்க்குறோம். சோமநாதர் கோயிலில் தங்க வைர நகைகளால் எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டு இருந்தால் 17 முறை ஒட்டகத்தில் அங்கே இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பான் முகமது கஜினி. ஸோ அவ்வளோ அது நரகத்தில் தான் கட்டப்படுது, அங்கேயே அவ்வளோ செல்வம் இருந்தது. அப்போ சொர்க்கத்தில் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி இடத்துக்கு நாம் போகிறோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் இப்போ கண்டிப்பாக மாறியே தீரணும் அப்படின்னு நமக்கு தெரியும், சொர்க்கம் ஆகியே தீரணும். ஸோ இந்த நிச்சய புத்தியில் தான் அதற்கு நீங்கள் தயாராக ஆவீங்க. அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. யார் பாபா சொல்கிறத அப்படியே செய்கிறாங்களோ, சொர்க்கத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்களோ, அவங்க சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையவும் செய்வாங்க. ஆனால் கண்டிப்பாக மாயை விட்டுறது இல்லையா? ஒரு வைரம், விலை மதிப்பற்ற ஒரு வைரம் ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கிற இடத்துக்கு போய் ஆட்சியே செய்ய போகிறீங்க, அங்கே அனுபவிக்கவே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? அந்த பாதுகாப்பு தான் மாயாவே. அந்த மாயாவை எதிர்ப்பை தாண்டி மாயாவை அழிச்சிட்டு நீங்கள் போய் ஒரு விதத்தில் இது கொள்ளையடிக்கிறது தான் இல்லை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மாயை அழிக்கிறோம். அவர்கள் மனிதர்களை அழிச்சிட்டு போய் கொள்ளையடிப்பாங்க, இங்கே மாயை அழித்துட்டு நம்ம
கொள்ளையடிக்கிறோம். அதனால தான் மயான கொள்ளை, சுடுகாட்டில் இல்லையா, சுடுகாடு மாதிரி இருக்கிற இந்த கலியுகத்தில் சொர்க்கத்திற்கான பாதுகாப்பு காவலர்களாக இருக்கிற மாயையை கொன்று நாம் சொர்க்கத்தை கொள்ளையடிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த பைபிளில் கடவுள் கொள்ளையடிக்க சொன்னார், ஊரை கொள்ளையடிக்க சொன்னார்ன்றதில் இந்த விஷயம்தான். நீங்கள் அதுதான் சொல்கிறார், மாயின் எதிர்ப்பு அதிகம் ஏற்படும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் அடைய போகிறீங்கன்ற போதை இருக்கணும். அசந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. மாயினால் அலட்சியம் வந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஈஸ்வரனுடைய சீடர்கள் நம்முடைய சத்குரு பாபா, மற்ற எல்லாரும் ராவணனுடைய சீடர்கள். ஜெயிக்க போகிறது யார்? குறைவான பாண்டவர்களே, சிவபாபாவுடையவர்களே. ஸோ சிவபாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார் அப்படின்னா பாபாவை தவிர வேறு எந்த விஷயமும் உங்கள் புத்தியில் வரக்கூடாது. அப்போ தான் அந்த ஆஸ்தி கிடைக்கும். நல்லது, செம பவர்ஃபுல் முரளி. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, எப்போவுமே உள்நோக்கு முகத்திலிருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பேசிக்கணுன்னா, நான் தேவதை ஆக போகிறேன். அப்போ என்னுடைய நடத்தை அந்த மாதிரி தேவதை மாதிரி இருக்குதா? என்னுடைய உணவு அந்த மாதிரி தூய்மையான உணவு இருக்குதா? ராயலான நடத்தை இருக்கா? இனிமையான வார்த்தை இருக்கா? தூய்மையான பார்வை இருக்குதா? அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த அசுத்த உணவையும் நான் சாப்பிடலை தானே. உயர்ந்த பதவி அடையணுன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் பத்தியத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உங்களுடைய எதிர்காலத்தை 21 பிறவிகளை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும் அப்படின்னா, சுதாமா எப்படி தன்கிட்ட இருந்த அந்த அவலை கூட கொடுத்தாரோ அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற தந்தைக்கிட்ட அனைத்தையும் கொடுத்துடுங்க. ஏன்னா இப்போ தான் அடையிறதுக்கான நேரம். இங்கே கொடுக்கறது தான் அடையிறது. இங்கே கொடுக்கறது அங்கே புத்தம் புதியதாக பல கோடி மடங்காக கிடைக்கும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடையுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. உங்கள் குணத்தையும் மாற்றிக்கோங்க. இதில் எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. வரதானம். ஆதி மற்றும் அனாதி ஸ்வரூபம் என்னது? தூய்மை தான் இல்லையா? ஸோ அந்த நினைவின் மூலமாக உண்மையான சுயதர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிராமணர்களுடைய உண்மையான ஸ்வதர்மமே தூய்மை தான். சுயதர்மம்னாலே உண்மையான தர்மம், நம்முடைய தர்மம். அது என்னது? தூய்மை தான். ஸோ தூய்மையற்ற நிலை தான் பரதர்மம். அது வெளியிலிருந்து வந்த தர்மம், நம்மளது கிடையாது. நம்மளுடைய உண்மையான தர்மம் தூய்மை தான். ஸோ மனிதர்கள் இந்த தூய்மை கடைப்பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபமே எப்போவுமே தூய்மை தான் அப்படின்னு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. இல்லை கோயிலுக்கு, இந்து கோயிலுக்கு போனாலே தூய்மையாக தான் போவாங்க. சபரிமலை இந்த மாதிரி எங்கே போனாலுமே. ஸோ அப்போ அதுதானே நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். அனாதி ஸ்வரூபம், அனாதியாக நாம் இருக்கிறது ஆத்மாவாக இருக்கிறது இல்லையா? ஸோ அப்போ அனாதி ஸ்வரூபமே தூய்மையான ஆத்மா தான். பரந்தாமத்தில் தூய்மையாக இருக்கும் ஆத்மா. பிறகு ஆதி ஆரம்பத்தில் வரும்பொழுது அங்கே தூய்மையான தேவதை தான் ஆதிஸ்வரூபம், பவித்திர தேவதை. இப்போ இந்த கடைசி ஜென்மம் கூட என்ன? தூய்மையான பிராமண ஜென்மம். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே அனாதியும் தூய்மை, ஆதியும் தூய்மை, அந்தமும் தூய்மை. அப்போ தூய்மையற்ற தன்மை நடுவில் வந்துருக்குது, அது நம்மளது கிடையாது. அதனால் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையே இந்த தூய்மை தான். பிராமணன்னா தூய்மையாக இருக்கிறவன், இதுதான் முக்கியமான விஷயம். இல்லை உலகத்தில் எந்த இயக்கமும் கணவன் மனைவியோடு இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறதுன்றது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயம், பிரம்மகுமாரிகளை தவிர, பிராமணர்களை தவிர. ஸோ நம்மளுடைய தனித்தன்மை இது தான். சரி, யார் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் யோகி இல்லையா? ஸோ அப்போ இங்கே யோகானாலே தூய்மையாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம்.
ஸோ பாபா நினைவில் இருக்கிறதுக்கு அந்த சக்தி வருது. அந்த நினைவில் இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கணும். நினைவில் இருந்தால்தான் தூய்மையாக இருக்கவும் முடியும். ஸ்லோகன். ஸோ சகஜ யோகம்ப்பா, இது கஷ்டமே பட தேவையில்ல அப்படின்ட்டு அலட்சியத்தை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும் இல்லையா? சகஜ யோகினா யோகாவே பண்ணாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே யோகம்தான், இப்படியெல்லாம் இப்போ நாகராஜ் சாது கூட சொல்கிறார். ஸோ அப்படி அது கிடையாது சகஜ யோகம்னா. சகஜமாக பாபா நினைவில் இருந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் செஞ்சு அந்த சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கணும். அலட்சியமாக நினைவே இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சக்தியற்ற தன்மை பலகீனத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சக்தி ஸ்வரூபமாகணும், சகஜமாகவே சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும்னு அர்த்தம். அவ்யக்த இஷாரா ஆன்மீக ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்கள். உள்நோக்கு முகமுடையோர் ஆகுங்கள். அந்தர்முகி சதா சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்நோக்கு முகத்தில் இருக்கிறவங்க தான் சதா சுகமாக இருக்க முடியும். வெளி உலகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு வெளியில் என்ன கவர்ச்சி இருந்தாலும் அந்தர்முகியாக இருக்கிறவங்க அதனால் கவரப்படவே மாட்டாங்க இல்லையா? அந்த உள்ளுக்குள்ளேயே ஆத்ம உணர்விலே இருக்க கிடைக்கிற ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் வெளி உலக கவர்ச்சியில் மயங்கினாங்கன்னா டக்குன்னு அந்த ஆனந்தம் கட்டாவது தெரியும். ஸோ அதனால் அந்த ஆனந்தத்தை இழக்க விரும்பாதனால அவங்கள எந்த வெளி உலக கவர்ச்சியும் கவர்ந்து இழுக்கவே முடியாது. ஒருபோதும் மன வழியோ மற்றவர்கள் வழியோ கவர்ந்து இழுக்கவே முடியாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாபாவை நினைக்க தான் அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியுது நிரந்தரமாகவே. அப்போ அவருடைய வழியில் நடக்கும்பொழுது தான் அந்த அதீந்திரிய சுகமும் இருக்கும். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே உள்நோக்கு முகமாக இருந்து சுகமாக இருப்பாங்க. சுகமளிக்கும் வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தைகள் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார்கள். அதுக்கு எப்போவுமே உள்நோக்கு முகத்தில் இருக்கணும். பாபாவின் வழிபடி மட்டும்தான் நடக்கணும். ஸோ அவர்கள் வெளிநோக்கு முகத்தன்மையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இருப்பாங்க. குழந்தை பருவத்தை மறந்துடாதேன்றாங்க இல்லையா? ஸோ ஒன்றுமே தெரியாது, பாபா என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்கிறது. ஸோ அப்போ வெளியில் என்ன நடக்குது அதை பற்றி கவலையே கிடையாது, அதுலேருந்து முற்றிலும் விடுபட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் பாபாவின் குணத்தை உங்களுடைய குணமாக உங்களால் மாற்ற முடியும். பாபா குணத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த முடியும். வெளிநோக்கு முகமாயிட்டிங்கன்னா அந்த வெளிநோயில் இருக்கிற குணம் தான் வெளிப்படுத்துவீங்க. அது உலகத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குணம்தான். அவர்களுக்கு தெரியாத ஒரு குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் பாபா குழந்தையாகி இருக்கிறீங்க. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.